வெல்கம் பேக் டு மை சேனல். திருநெல்வேலி ரெட்டார்குளம் எங்க ஊர்ல கோவில் திருவிழா டே 3ங்க. இன்னைக்கு தான் திருவிழாவோட முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தாங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கோவில்ல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில எல்லார் வீட்லயும் வெளியே ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்காங்க பாருங்க. நான் என்னோட லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி கோயில் திருவிழா நடக்கிற 4 நாளுமே 3 வேளைக்குமே ஊர் மக்கள் எல்லாருக்குமே கோயிலே சாப்பாடு போட்டுருவாங்க. இப்போ அதுக்காக தான் நாங்கள் சாப்பாடு எங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், கேசரி, அது கூட வந்துட்டு பொங்கல் சாம்பாரும் இருந்திருக்கு. நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். இப்போ நீங்க டேபிள்ல பாக்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே மதியானம் சமைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ சமைக்கிற இடம் எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா இந்த பக்கத்துல சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்பவுமே வந்துட்டு லஞ்சுக்கு வந்து சாம்பார் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே நான் கோயில்கிட்ட வந்துட்டேன். இன்னைக்கு முதல்ல நடக்க போற ஃபங்க்ஷன் மஞ்சப்பானை. ஸோ அதுக்காக தான் பானை எல்லாம் இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. மஞ்சப்பானை மதியானம் 12 மணிக்கு ஷார்ப்பாக நடக்குங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். போறதுக்கு முன்னாடி ஊர்ல உள்ள ஒருத்தவங்க வீட்டுக்கு நாங்கள் போக போறோம். இவங்க வீட்டில் நிறைய மாடு இருக்குங்க. ஸோ பால் கறந்து நிறைய பேர் வீட்டுக்கு இவங்க தான் கொடுக்குறாங்க. நாங்கள் எப்பவுமே ஊருக்கு வரும்போது இவங்க கிட்ட தான் பால் வாங்குவோம். நீங்க ஊர்ல நிறைய பேர் வீட்டில் வந்து மாடு வளர்க்குறத பார்க்க முடியும். பசங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா இவங்க வீட்டுல வந்து ஆட்டுக்குட்டி இல்ல. அதனால பக்கத்துல ஒரு கொட்டா இருந்தது, அதுல போய் ஆட்டுக்குட்டி பார்க்கலாமே நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். ஆனா இங்கேயுமே ஆட்டுக்குட்டி இல்ல. அப்புறம் பூஜைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நாங்க கோவிலுக்கே வந்துட்டோம். எங்க ஊர்ல இப்ப நடக்கக்கூடியது வந்து அம்மன் கோவில் திருவிழா. அதனால முதல்ல அம்மனோட கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. அம்மாவோட தலையில மஞ்சள் தண்ணி ஊத்தி அவளை குளிர வச்சுட்டு அப்புறமா அவளை ஊருக்கு கூட்டிட்டு வருவாங்க. அம்மனுடைய வளர்த்தி இந்த கோபுரத்தோட கலசம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டு ஹைட்டா இருக்குமா. அதனாலதான் அந்த கலசத்துக்கு பூஜை பண்றாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கலசத்துல ஒரு துணி கட்டுறாங்க பாத்தீங்களா, அது வந்து அம்மாவுக்கு புடவை கட்டுற மாதிரி. இப்ப அடுத்ததான் நீங்க எல்லாரும் பார்க்க போறது மஞ்சப்பானை ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே பானையில தண்ணி ஊத்தி அதுல மஞ்சள் வந்து கலந்து சுட வச்சிடுவாங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க பானையில இருக்கும் போதே சாமி ஆடுறவங்க தான் மேல இந்த தண்ணியை தெளிச்சுப்பாங்க. அதை நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப இந்த சைட்ல வந்துட்டு கரகாட்டம் எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க. அதையும் வந்துட்டு பாத்துடலாம் வாங்க. இப்ப அடுத்ததா மஞ்சப்பானை நடக்க போகுது. இந்த ஃபங்க்ஷன்ல பானையில் இருக்கக்கூடிய சூடான மஞ்சள் தண்ணியில சாமிங்க எல்லாம் குடிக்க போறாங்க. கொஞ்சம் சூடான தண்ணி நம்ம உடம்புல பட்டா கூட நம்ம தாங்கிக்க மாட்டோம். சில பேருக்கு ரேஷஸ், கொப்பளம் இதெல்லாம் வந்துடும். ஆனா இவங்க சாமியா இருக்கிறதுனால இவங்க உடம்புக்கு வந்துட்டு எதுவுமே ஆகாதுங்க. சாமி மஞ்சள் தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறமா அவங்களை குளிர்விக்கிறதுக்காக இப்போ வந்து நல்ல தண்ணி வந்து மேல ஊத்துறாங்க. ஊர்ல உள்ள மக்கள் யாருக்குமே எந்த ஒரு நோயும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மஞ்சப்பானை ஃபங்க்ஷன் பண்றாங்க.
மஞ்சப்பானை ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அம்மனுக்கு பூஜை நடக்குது. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமி ஊர்வலம் நடக்கும். இந்த ஊர்வலத்துல சாமி தலையில கும்பத்தை வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி வருவாங்க. இப்ப சாமி தலையில கும்பத்தை வச்சுட்டாங்க. வைக்கும் போது பாருங்க சரியா நிக்க மாட்டேங்குது. ஆனா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எடுக்கவே வராது. ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு தலையில வந்துட்டு ஒட்டிக்கும். இந்த கும்பத்தை தலையில வச்சுக்கிட்டே தான் ஊர் முழுக்க சுத்தி வருவாங்க. அப்ப ஊர்ல உள்ள மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை நான் வீடியோ எடுக்கலங்க. ஊர்வலம் முடிஞ்சு மறுபடியும் கோவிலுக்கு வரதுக்கு எப்படி 2 to 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா தான் கும்பத்தை தலையில இருந்து இறக்கி வைப்பாங்க. சரியா மணி 3 இருக்கும். அடுத்ததான் நாங்க கன்னிசாமியை கும்பிட்டுட்டு குலதெய்வத்தையும் கும்பிட போகணும். இப்ப கன்னிசாமிக்கு படைக்கிறதுக்காக நம்ம வீட்லயே பணியாரம் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே கன்னிசாமியை கும்பிட போறதுக்கு முன்னாடி பணியாரம் செஞ்சு எடுத்துட்டு போறது வழக்கம். இந்த பணியாரத்தை நாங்க வெள்ளத்துல தான் பண்ணியிருக்கோம். நாங்க எல்லாரும் சமைச்சிட்டு இருந்த அந்த ஒரு கேப்ல பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா வெளியே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி ஊர்ல கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான் இருந்தது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால பசங்க எல்லாரும் தலையில துண்டு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மாவு அதான் இதுதான் எங்க குலதெய்வம் சுடலமட சாமியோட கோயில். இது வந்து ஓடக்கரையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்துல குலதெய்வத்திற்கு மிஞ்சிய சக்தி வந்துட்டு எதுவுமே கிடையாதுங்க. அது மட்டும் இல்ல, நீ 7 கடல் தாண்டி போனாலும் குலதெய்வத்தின் நிழல் தாண்டி நீங்கும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? ஒருத்தரோட உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி யம தர்மராஜா அவங்களோட குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணுமா. அப்புறமா தான் அவங்க உயிர் எடுக்க முடியுமா. இப்போ வந்து குலதெய்வம் வந்துட்டு மறுத்துட்டா அவங்க உயிரை அவரோட எடுக்க முடியாது. அதனால தான் அங்க குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு கடவுளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாய்னா ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சாய்பாபாவை கும்பிட்டா கூட முதல்ல எப்பவுமே நீ குலதெய்வத்தை மறந்துடாத, எப்பவுமே அவரை நினைச்சு கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் சரி, எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சாலும் சரி, கண்டிப்பா உங்க குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அதான் சொல்லுங்க தனக்கு பேரு அதான் சொல்லுங்க. ஒத்த மாராப்பு சொடலமட சாமி. ஒத்த மாராப்பு சொடலமட சாமியா? அது வந்து கட்டு மாராப்பு சொடலமட சாமி. கட்டு மாராப்பு சொடலமட சாமி. பல நிறமா? பல நிறம். அது வந்து இப்போ நீங்க பாக்குறதும் சுடலமட சாமி தான். முதல்ல இருக்கிறது ஒத்த மாரப்ப சுடலமட சாமி, அடுத்ததா இருக்கிறது கட்டு மாரப்ப சுடலமட சாமி, கடைசியா இருக்கிறது பல நிறம். இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மாலை போட்டுட்டு இருக்காங்க கும்பிடுறதுக்கு முன்னாடி. குலதெய்வத்துக்கு படையல் வைக்க சக்கரை பொங்கல் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம். குலதெய்வத்தை நல்லபடியா கும்பிட்டுட்டு நாங்க மறுபடியும் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா அம்மன் கோயில்ல 6 மணிக்கு விளக்கு பூஜை இருக்கு. விளக்கு பூஜையில கலந்துக்கிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப அழகா அம்மன் முன்னாடி வரிசையா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. சரியா மணி 6 இருக்கும். இப்ப விளக்கு பூஜை ஆரம்பிக்க போறாங்க. இதுல கலந்துக்கிறதுக்காக டோக்கன் மட்டும் தான் வாங்கணும். டோக்கன் வந்து ஃப்ரீ தான். இந்த விளக்கு பூஜையில கலந்துக்க பக்கத்து ஊர்ல இருந்தும் நிறைய பெண்கள் வருவாங்க. விளக்கு பூஜை முக்கியமா பெண்களோட மாங்கல்யத்துக்காகவும் குடும்பத்தோட நலனுக்காகவும் வருஷம் ரொம்ப கிராண்டா எங்க ஊர்ல சூப்பரா பண்ணுவாங்க. கோவில் திருவிழாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபங்க்ஷன்னா அது விளக்கு பூஜை தான். வீட்ல இருந்து வரும்போது பூஜை சாமான், குத்து விளக்கு இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். மற்றபடி விளக்குக்கு தேவையான எண்ணெய், பூ, பழம், மஞ்சள், குங்குமம், திரி இது எல்லாமே எல்லாருக்குமே இவங்களே கொடுத்துடுவாங்க. நான் எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே என்னோட பிளேஸ்க்கு வந்துட்டேன். இதாங்க என்னோட பிளேஸ். வாழை இலையும் எல்லாருக்கும் கொடுத்துடுவாங்க. இப்ப நான் என்னோட இலையில மஞ்சளை வச்சு மஞ்சள் பிள்ளையர் பிடிச்சு வைக்கிறேன். இப்ப இங்க வராங்க பாத்தீங்களா பசங்க, இவங்க கிட்ட வந்துட்டு அந்த எண்ணெய்லாம் இருக்கு. ஸோ இப்போ உங்க விளக்குல வந்து எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சுன்னா இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா எண்ணெய் வந்து ஊத்திடுவாங்க.
நாராயணி நமஸ்துதே. திருவிழா தகவல். விளக்கே விளக்கே வேலன் குணத்திடப்பே. சர்வஸ்வர்பியை நம. ஓம் சர்வஸ்வர்பியை நம. ஓம் ஜோதிலட்சுமியை நம. ஓம் ஜோதிலட்சுமியை நம. ஓம் தீபலட்சுமியை நம. ஓம் தானியலட்சுமியை நம. ஓம் தானியலட்சுமியை நம. ஓம் விஜயலட்சுமியை நம. ஓம் விஜயலட்சுமியை நம. ஓம் வித்யாலட்சுமியை நம. மணி இப்ப சரியா 8 இருக்கும். இப்ப கேரளாவோட ரொம்ப ஸ்பெஷலான செண்டை மேளம் ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே இப்பதான் கோவில் திருவிழா வந்து களை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சுத்தி நின்று எல்லா ஃபங்க்ஷனையும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரே மாதிரி saree கட்டியிருக்காங்க பாருங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். சரியா மணி 10 இருக்கும். இப்ப முளைப்பாரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த முளைப்பாரி ஃபங்க்ஷன்ல நாங்க எல்லாருமே இந்த முளைப்பாரியை தூக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி வருவோம். இந்த முளைப்பாரியை எப்படி வளர்க்குறாங்கன்னா, சூரிய ஒளி படாத இடத்துல ஒரு தொட்டி வச்சு அதுல மண்ணு போட்டு அதுல நவதானியங்களையும் போட்டுடுறாங்க. முளைப்பாரி முழுசா வளர்றதுக்கு 7 நாள் ஆகுது. அந்த 7 நாளும் தொட்டியில தண்ணி வந்து தெளிச்சுதான் விடணும், ஊத்தக்கூடாது. இப்ப அடுத்ததா எல்லாரும் சேர்ந்து கும்மியடி பெண்ணை கும்மியடின்னு முளைப்பாரி சுத்தி டான்ஸ் பண்றாங்க. அதை பார்க்கலாம். பார்த்து பின்னாடி அடிச்சுறாங்க. மனஜார செவல் நீங்க முளைப்பாரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பேர் கொடுக்கணும். ஸோ நம்ம பேரை தொட்டியில எழுதி முளைப்பாரியை ரொம்ப சூப்பரா வளர்த்துட்டு நம்ம முளைப்பாரி தூக்குற அன்னைக்கு அந்த தொட்டி நம்ம கையில கொடுத்துடுவாங்க. வருஷா வருஷம் இந்த முளைப்பாரி ஃபங்க்ஷன் எங்க ஊர்ல ரொம்பவே கிராண்டா நடக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல. எல்லாருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காங்க பாருங்க. ஸோ எல்லாருமே இந்த கோயில் திருவிழாவை ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப நாங்க எல்லாருமே முளைப்பாரி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஊர் முழுக்க இந்த முளைப்பாரி தூக்கிட்டு நாங்க சுத்தி வரணும். முக்கியமா முளைப்பாரி தூக்கிட்டு நடக்கிறவங்க கால்ல செருப்பு போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, முளைப்பாரி தூக்கிட்டு நடக்கும்போது வழியில எங்கேயும் இறக்கி வைக்க கூடாது. ஊர் முழுக்க சுத்தி வந்து கோயில தான் இறக்கி வைக்கணும். இந்த முளைப்பாரியை தூக்கிட்டு நடக்கிறவங்க அதை தலையில வச்சுக்கலாம், இடுப்புல வச்சுக்கலாம், நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா கீழே மட்டும் இறக்கி வைக்க கூடாது. ராத்திரி மணி 12 இருக்கும். இந்த முளைப்பாரி வச்சுட்டு நிக்கிறாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நான் கடைசியில நிக்கிறேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஸோ இந்த முளைப்பாரி ஃபங்க்ஷன் எதுக்கு பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வருஷம் இந்த ஒரு ஃபங்க்ஷனை பண்றாங்க. நாங்க எல்லாருமே நல்லபடியா முளைப்பாரிய ஊர் முழுக்க சுத்தி வந்து அம்மனுடைய சன்னதியில கடைசியில அதை வச்சிட்டோம். ராத்திரி மணி 12 இருக்கும். எல்லாருமே நல்லபடியா முளைப்பாரிய ஊர் முழுக்க சுத்தி எடுத்துட்டு வந்துட்டோம். கோவில் திருவிழா டே 3 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் கோவில் திருவிழா டே 4 நான் கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எது வந்தாலும் மறக்காம என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.